இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமாரனுடன் தொலைபேசி ஊடாக நாம் தற்போது தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம். வணக்கம். இன்று மேற்கு, தெற்கு, சப்ரகமுவ, மத்திய, ஊவா மாகாணங்களின் சில பகுதிகளில் பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். அதேவேளை புத்தளம் முதல் கொழும்பு ஊடான காலி வரையான கரையோர மாவட்டங்களிலும் மழை காணப்படலாம். இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்று சற்று பலமானதாக வீசும். கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் முதல் கொழும்பு ஊடான காலி வரையான ஆழ்கடல் பகுதிகளில் காலை வேளையில் மழை காணப்படும். மேற்கு, தெற்கு ஆழ்கடல் பிராந்தியங்களில் இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். இந்த கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தாரத்துக்கு 20 கிலோமீட்டர் முதல் 30 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் தென் மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். இலங்கை தீவை சுற்றியுள்ள ஆழ்கடல் பிரதேசங்கள் எந்த ஒரு பகுதியும் இன்று கொந்தளிப்பற்ற நிலையில் காணப்படுகின்ற போதிலும் இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் கடலானது சற்று கொந்தளிப்பாக காணப்படும். காற்று வீசும் என குறிப்பிட்டிருந்தீர்கள். குறிப்பாக நேற்றைய தினம் வேகமான காற்று வீசியதனால் பாரியளவான சேதங்கள் ஏற்பட்ட சம்பவங்களும் பதிவாகியிருந்தன. இந்த காற்றுடனான காலநிலை தொடர்வதற்கான சாத்தியக்கூறுகள் ஏதேனும் காணப்படுகின்றதா? ஆம், தற்போது நிலவிக் கொண்டிருக்கின்ற முதலாவது இடைப்பட்ட பருவப்பெயர்ச்சி காலமானது மார்ச், ஏப்ரல் காலப்பகுதியில் காணப்படும். அந்த காலப்பகுதி தான் தற்போது இலங்கையில் நிலவிக் கொண்டிருக்கிற பருவப்பெயர்ச்சி காலம். இந்த காலப்பகுதியில் நாட்டின் அநேகமான பகுதியில் பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்றானது சற்று பலமானதாக வீசலாம். முக்கியமாக மேற்கு, தெற்கு, சப்ரகமோ, மத்திய, ஊவா மாகாணங்களில் இந்த நிலை தொடர்ந்து வரும் நாட்களிலும் ஏற்படலாம். இந்த காற்று சூறாவளியாக மாறக்கூடிய ஏதேனும் வாய்ப்புகள் காணப்படுகின்றதா? நிச்சயமாக இல்லை. சூறாவளி என்பது ஒரு பெரிய ஒரு கடல் பிராந்தியத்தில் உருவாகி படிப்படியாக வளர்ச்சி அடைந்து 4-5 தினங்களாக அதை பின் வளர்ச்சி உருவாகின்ற ஒரு நிகழ்ச்சி. இது அவ்வாறு அல்ல. அந்த பகல் நேரங்களில் இலங்கைக்கு மேலான தீவு கடல் பகுதியோ சரி நிலப்பகுதியிலோ உஷ்ணங்கள் அதிகரிக்கின்ற வேளையில் அந்த இடங்களில் இருக்கின்ற காற்றானது வெப்பத்தின் காரணமாக விரிவடைந்து மேல் நோக்கி செல்வதனால் மேற்பரப்பில் ஒரு அமுக்க குறைபாடு ஏற்பதன் காரணத்தினால் அந்த அமுக்கத்தை நிவர்த்தி செய்வதன் பொருட்டு வெளியில் இருந்து காற்று வீசுவதால் ஏற்படுகின்ற ஒரு சிறிய நேரத்தில் சிறிய பிரதேசத்தில் ஏற்படுகின்ற அந்த சுழற்சி காற்றைத்தான் நாங்கள் இந்த காலப்பகுதியில் காணப்படுகின்றது. இலங்கையினுடைய கடற்பிராந்தியங்கள் தவிர ஏனைய மலையகத்தின் நீர்த்தேக்கங்களை அண்மித்த பகுதிகளில் மழை பெய்யக்கூடிய சாத்தியங்கள் ஏதேனும் காணப்படுகின்றதா? ஆம், இந்த பிற்பகல் மாலை வேளைகள் ஏற்படுகின்ற இந்த இடியுடன் கூடிய மழையின் காரணத்தினால அந்த நீரேந்து பகுதிகளில் காணப்படுகின்ற சில பிரதேசங்களிலும் மழை காணப்படுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. நன்றி. இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை சிரமம் பாராமல் இந்த காலை பொழுதில் இணைந்து கொண்டு எமக்கு வழங்கியமைக்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமாரன் இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை வழங்கியிருந்தார்.